ஒவ்வொரு இளைஞர்களும் பைக் வேணும் ஆசைப்படுவானா ஆசைப்பட மாட்டாங்க? கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க சார். காரணம் என்ன? அவை சொகுசாக ஊரை சுற்றணும் கிடையாது. நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும், நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு செல்லணும்னா செல்ல முடியும். இன்றைக்கி பஸ்ஸில் ஏறி நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி அது எல்லா இடத்துலையும் நின்று வரக்கூடிய டைம் டியூரேஷனை டைம் சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது, நல்லா கவனித்து பாருங்கள், இதுக்கு மேலே நான் சொல்கிற வார்த்தையை. ஒரு நடுத்தர வீடு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை நல்ல வசதியான மக்களாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒப்பிடுங்க. அப்பா வந்து பைக் எடுக்கிறாருன்னா அந்த குழந்தை இருக்கும்ல வீட்டில், அந்த ஃப்ரண்ட்டில் பைக்கில் உட்காந்துக்கிட்டு, அது பெட்ரோல் டேங்கோ அல்லது வந்து ஸ்கூட்டியோ அந்த மேலே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த 2 கண்ணாடியை பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போகும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? கிடைக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக அவன் பின்தங்கியிருக்கிறான். தகப்பன் வந்து தான் புள்ள தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவன் கூட பைக்கில் போகிறத வந்து அப்படியே கண்ணு கலங்கும். நீங்கள் நான் ஒவ்வொரு தகப்பனும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும், வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம், ஒரு வாகனம்ன்றது. ஆனால் அதுவே எட்டா கனியாக இன்றைக்கி போயிருக்கு. இன்றைக்கி பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு பிறகும் முன்னெல்லாம் 50,000 தான் ஒரு பைக்கோட விலை. இன்றைக்கி 1 லட்சத்தில் மினிமமே 1 லட்சத்தில் ஆரம்பித்து 2 லட்சம் வரைக்கும் போகுது. இந்த 1 லட்சன்றதை ரொம்ப சாதாரணமாக நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியாத சூழலை உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் உன் குடும்பம் 30 கோடிக்கு ஒரு வாட்ச் போடுற. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.